இன்றைக்கி ஒரு அருமையான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு 5 ஸ்பூனு பட்டாணி பருப்பு, வடைப்பருப்பு, ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக, மல்லித்தழை கொஞ்சம் இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட வாழைப்பூவை சுத்தம் பண்ணி பொடியாக அறுத்து வச்சுருக்கிறேன். இதோட நாம் கொஞ்சம் 10 மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கணும். இப்போ இதை கொஞ்சம் கடைசியாக மாவு தண்ணியாட்ட இருந்ததுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கலக்கிட்டு இதையெல்லாம் அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வடைக்கு அரைச்சிட்டோம். இதில் வெங்காயம், மல்லித்தழை எல்லாம் போட்டுட்டோம். வாழைப்பூவும் எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு உப்பை போட்டுடலாம். முடக்கி அளவாக போட்டு பிசைஞ்சிட்டு கடைசியில் தான் வாழைப்பூவை போடணும். அருமையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.